வெல்கம் ஆல். இது தெரியாமல் போச்சாலே எனக்கு அத்தியாயம் 10. இது வந்து வாட்டர் இன்டாக்சிகேஷன், அதாவது தண்ணியே விஷமாக மாறும் நிலை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இது ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள். 2 நாள் முன்னாடி ஒரு பாப்புலர் நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கிள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 41 இயர் ஓல்டு ஒரு லேடி வந்து தண்ணி அதிகமாக குடித்து சீரியஸ் ஆகி ஐசியூவில் அட்மிட் ஆகி அப்புறம் 4 நாள் அட்மிஷனில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஐயோ தண்ணியும் கம்மியாக குடிக்கணுமா, சுகரை குறைக்கிற மாதிரி கொழுப்பை குறைக்கிற மாதிரி தண்ணியும் கம்மியாக குடிக்கணுமா அப்படின்னு பதற மாதிரி இருக்குது. அது கரெக்டு கிடையாது. ஒரு நார்மலான கிட்னி, நார்மலான இருதயம் இருக்கிறவங்க வந்து அதிகமான தண்ணி குடித்தாலுமே உடம்பு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து யூரினாவும் வேர்வையாகவும் வெளியேற்றிடும். இது யார் கணக்கு வச்சு குடிக்கணும் அப்படின்னா, இப்போ கிட்னி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 1 லிட்டர்னால் 1 லிட்டருக்குள்ளே தண்ணி குடிச்சிக்கணும், 2 லிட்டர்னால் 2 லிட்டருக்குள்ளே குடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் இருதய பிரச்சனை இருக்கிறவங்களும் கணக்கு வச்சு குடிச்சிக்கணும். மற்றவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக குடித்தாலுமே உடம்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை யூரினாவும் வேர்வையாகவும் வெளியேற்றிடும். அதனால் இந்த நியூஸை பார்த்து யாரும் பதற வேண்டாம். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.